நான் சௌந்தர் பேசுகிறேன். சின்னசேலம் ரெசமி மாடர்ன் ரைஸ் மில்லோட எம்டி பேசுகிறேன். மில் பார்த்தீங்கன்னா 2002 வந்து அப்பாவால் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது டி சுந்தரமூர்த்தி அவர்களால். 2002 பார்த்தீங்கன்னா 200 பேக்ஸ் போடும்போது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டிமாண்ட் வந்து ஈவனாக இருந்த மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து ப்ரொடக்ஷனும் அதிகமாக போகுது, டிமாண்ட் கம்மியாகிறதுனால அதோட இருக்கிற பியூரிட்டிலாம் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் பார்க்குறாங்க. பிளாக்கு அந்த ரைஸில் வர அவுட்புட் ஃபுல்லாக ரொம்ப எக்ஸலண்ட்டாக எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் டெக்னாலஜியில் வந்து உள்ள போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நான் ஃபீல்டுக்கு வந்தது வந்து 2012 உள்ள வரேன். பட் 2002 அப்போ ஆரம்பித்து 2010 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ஸ்டடி வந்து ஓரளவுக்கு குவாலிட்டி எப்படி இருந்தாலும் அந்த ஒரு டிமாண்ட் இருந்துச்சு. ப்ரொடக்ஷன் பண்ணுற அளவுக்கு செல்லிங் பாயிண்ட்டு இருந்துச்சு. ஓகே போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு 10 இயர்ஸ் பேக்கில் இருந்தே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அங்கே போய் நம்ம மார்க்கெட்டில் விளையாடுற மாதிரி இருக்குது. குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற செல்லிங் பாயிண்ட் வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் குவாலிட்டி இருந்துச்சுன்னா ரன் பண்ணுற கண்டிஷனுக்கு ஃபீல்டு வந்து அந்தளவுக்கு இருக்குது. இப்போ 2002க்கும் 2022க்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்டேஷன் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நாங்கள் ஓரளவுக்கு டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா 2012க்கு மேலே வர ஆரம்பிச்சிட்டோம் உள்ள. 2002லலாம் பார்த்தீங்கன்னா மேன் பவர் தேவைப்படும். ஃபுல்லாக களத்தில் வேக வச்சு களத்தில் காய வச்சு திருப்பியும் அதை எடுத்து ட்ரையிங் செக்ஷன் கொண்டு வந்து திருப்பியும் அதுக்கப்புறம் தான் அரவு செக்ஷனுக்கு வரும். இப்போ அதை ஓரளவுக்கு டெக்னாலஜி மாற்றி டைரெக்டாக நெல் வேக வச்சு டைரெக்டாக அப்படியே ட்ரையிங் செக்ஷன் போய் டைரெக்டாக அப்படியே அரவு செக்ஷனுக்கு வர மாதிரி ட்ரையர் செக்ஷன் ஃபுல்லாக மாறிடுச்சு, பர்பாலிங் செக்ஷனு. அப்போ அந்த இடத்துல அந்த லேபர் பார்த்தீங்கன்னா ஒரு 40 டெய்லி வேஜஸ் லேபர் இருப்பாங்க. பர்பாலிங் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் இருந்தாங்கன்னா போதும். ஸோ அது ஒரு அப்டேஷன் அந்த டைமில் நடந்துருச்சு. அடுத்து அரோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா முதல்ல சில்கி அதெல்லாம் இப்போ 2012 உள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கோனு ஷெல்லர் ஓரளவுக்கு எல்லாமே ஃபுல்லாக மேனுவல் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்டேஷனில் பார்த்தீங்கன்னா 2012க்கு அப்புறம் ஃபுல்லாக ஓரளவுக்கு ஷெல்லரு ஒயிட்னர் சில்கி எல்லாமே முதல்ல இருந்ததுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா கலர் வேரியேஷன் அதோட ப்ரோக்கன் பர்சன்டேஜ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாகிடுச்சு. ஸோ அதனால் அந்த ஒரு டெக்னாலஜிக்கு உள்ள வரதாக ஆயிடுச்சு. பேக்கிங் சைட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேனுவல் வெயிட் வச்சு ஸ்டிச் பண்ணி லோடிங் பண்ணிகிட்டு இருந்தோம். 2-3 இயர்ஸ் பிஃபோர் வரைக்குமே மேனுவல் வந்து லோடிங்க்கு வந்து இப்போ வந்து அதுவும் ஃபுல்லாக ஆட்டோமேட்டிக் போனால் தான் இன்னைய சூழ்நிலைக்கு வந்து லோடிங் பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம டைமிங் கொஞ்சம் சேவ் ஆகுது. ஸ்டாக் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அதேமாதிரி குடோனில் வச்சுட்டு இருந்தோம். 2-3 இயர்ஸ் பிஃபோர் பார்த்தீங்கன்னா இப்போ ஜைலோ போட்டு ஸ்டாக் பண்ணுறதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அவுட்புட்டை வெளியில் எடுத்து திருப்பியும் ப்ராசஸ் கொண்டு வரதும் பார்த்தீங்கன்னா மேன் பவர் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ ஹேண்ட்லிங் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ இன்னும் நிறைய டெக்னாலஜி உள்ள வந்துகிட்டே இருக்குது. நம்மளும் டக்குன்னு என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அது அந்தந்த டைமுக்கு போனால் தான் மார்க்கெட்டில் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்க முடியும். நாங்கள் ஆரஞ்சில் பார்த்தீங்கன்னா 2002 பில்ட் பண்ணோம். 2003 ஃபஸ்ட்டு மிஷின்லேருந்தே நாங்கள் ஆரஞ்சில் தான் இருக்கோம். இப்போ கடைசியாக இப்போ 2022 இப்போ பிகோ ஷாட்டுங்கிற மிஷின் வந்து நாங்கள் அப்டேஷனில் இருக்கோம். ஃபஸ்ட்டு இனிஷியலாக இப்போ ஒரு 2005 நாங்கள் ஒரு மிஷின் உள்ள கொண்டு வந்தோம். நம்ம ஆரஞ்சிலே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அன்னைய பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி பிளாக் மட்டும் ரிமூவ் இருந்துச்சுன்னா போதும். மீதி அந்த லைட்டான அந்த பழுப்பு டிஸ்கலர் எல்லோ ஷேடு இருந்துச்சுன்னா அதெல்லாம் அக்செப்டபுளாக இருந்துச்சு. ஒன்லி பிளாக் மட்டும் ரிமூவ் பண்ணால் போதும்னு இருந்தோம். ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக அவுட்புட் வந்துட்டு இருந்துச்சு. கொஞ்ச நாள் போன உடனே பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற லைட்டான அந்த எல்லோ ஷேடு பழுப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணணும்னு சொல்லும் போது திருப்பி அடுத்த அப்டேஷன் போகிற மாதிரி இருந்துச்சு. அடுத்த மெஷின் 180 சேனல் போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் டாட் எண்டு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணுன்ற இது வந்தால் தான் அங்கே மார்க்கெட்டில் நாங்கள் அரிசி விற்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த அப்டேஷன் 2011 போனோம். 2012 பார்த்தீங்கன்னா எங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஹை ஆனதுனால அந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 4 வருஷம் ரன் பண்ணுறோம். திருப்பி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரைஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்லாம் வரும். ஸோ அதையும் ரிமூவ் பண்ணி போனால் தான் நம்ம அன்றைக்கி மார்க்கெட்டில் அரிசி விற்கிற மாதிரி சூழ்நிலை ஆகுது. டிமாண்ட் அப்படியே எந்த அளவுக்கு பியூரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் அரிசி அங்கே விற்கிற மாதிரி ஆனிச்சு. ஸோ திருப்பி ஒரு அப்டேஷனில் போய் திருப்பி ஆரஞ்சே போகிறோம். ஸோ டன்னேஜ் கூட்டினால இப்போ பார்த்தீங்கன்னா 2022 பிகோ ஷாட்டுங்கிற மிஷின் இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். அது எதனால் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம்னா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணனால இங்கே அவுட்புட் பிரேக் ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஹார்க்கு வந்து ஒரு 5 டன் அவுட்புட் உள்ள மெஷின் இருந்தால் தான் எங்களோட ப்ரொடக்ஷனில் டிலே ஆகாமல் கரெக்டாக அவுட்புட் வரும். அதனால் அடுத்த டைப் ஆஃப் மெஷினரி இப்போ உள்ள கொண்டு வந்திருக்கோம். இப்போ அதோட ரிஜெக்ஷன் இப்போ எங்களுக்கு டன்னேஜ் அவுட்புட் பார்த்தீங்கன்னா பர் ஹவர் வந்து 4 டன் வரைக்கும் வெளியில் எடுக்கிறோம். ரிஜெக்ஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த மிஷினுக்கும் இதுக்கும் பார்க்கும்போது அதில் ஒரு 2 to 3% ஒயிட் ரைஸ் வருதுன்னா இப்போ எங்களுக்கு இதுலேயும் ஃபுல்லாக அதுவும் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி இருக்குது.
மெஷின் பர்ஃபார்மன்ஸ் இன்னைய வரைக்கும் எங்களுக்கு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா நாங்கள் திருப்பி இப்போ 2005லேருந்து ஆல்மோஸ்ட் 3லேருந்து இன்னைய வரைக்கும் திருப்பி ரிப்பீட்டடாக ஆரஞ்சு போகும்போதே அது உங்களுக்கே தெரியும் ஏன் திருப்பி அதிலே போயிட்டுருக்கோன்னு. எல்லா செக்டர்லேயும் சாட்டிஸ்ஃபைடு. ஏன்னா எங்களோட அப்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட அப்டேஷன் இருக்கிறனால நாங்கள் திருப்பியும் அப்படியே ஆரஞ்சிலே கண்டினியூ பண்ணிட்டுருக்கோம். இப்போ 2022 பார்த்தீங்கன்னா ஃபாரின் பிராண்ட்லாம் என்கொயரி பண்ணணும். எல்லாம் என்கொயரி பண்ணிவிட்டு திருப்பி பார்த்தோம்னா இதோட டெக்னாலஜி தான் அதில் இருக்கிற மாதிரி இருக்குது, அதோட இது தான் இருக்குது. பட்டு சர்வீஸ் ஓரியன்டாக எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது எங்களுக்கு நம்ம பிராண்ட் இருந்தால் ஓகேங்கிறனால திருப்பியும் ஆரஞ்சுக்குள்ளேயே வந்துட்டோம். சரி, இப்போ ஃபாரின் பிராண்டுக்கும் நம்ம பிராண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள விட டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டில் தான் இருக்கும். நம்ம டெக்னாலஜி இப்போ பார்த்தீங்கன்னா ஆரஞ்சிலே பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்என்டி எல்லாம் பண்ணி தான் நம்மளுக்கும் வருது. ஸோ ஆர்என்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து டைரெக்டாக நம்ம ஏதோ ஒரு சப்போர்ட் தேவைன்னா எல்லாமே டக்குன்னு கேட்டுக்கலாம். சர்வீஸ் ஓரியன்டாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ டக்குன்னு கால் புக் பண்ணோம்னா டக்குன்னு உடனே ஒரு 1 hour 2 hours நம்மளுக்கு வந்து சர்வீஸ் கிளியர் பண்ணி கொடுத்துட்றாங்க. பட் இதே ஃபாரின் பிராண்ட் போனோம்னா நம்ம மெயில் அனுப்பிச்சு அவங்க திருப்பி ரிப்ளைக்கு நம்ம வெயிட் பண்ணணும். சில கம்பெனிலாம் அவங்களுக்கு இங்கேருந்து நம்ம அகாமடேஷன்லேருந்து ஃப்ளைட் டிக்கெட்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் பிராண்டுங்கும் போது ஸோ நம்ம டெக்னாலஜி இப்போ நம்ம தான் யூஸ் பண்ணணும். நம்ம திருப்பி நம்ம ஃபாரின் டெக்னாலஜியை தொலைகிட்டே போகிறது வந்து நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு அட்வைசபிளும் இல்லை, ஒர்த்தபிளும் இல்லை. ஸோ நம்ம டெக்னாலஜி நம்மளே யூஸ் பண்ணணும். அதனால தான் நாங்கள் 2002 இனிஷியலாகவே பார்த்தீங்கன்னா அப்பா வந்து ஏன் நம்ம ஃபாரின் பிராண்டுக்கு போகணும், ஏன் நம்மள்ட்ட இல்லாத டெக்னாலஜியாக நம்மளே நம்ம டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்போலேருந்து இன்னை வரைக்கும் நம்ம டெக்னாலஜியில் தான் இருக்கோம். பிகாஷாட் ஃபுல் அட்வான்ஸில் தான் இருக்குது. யூஸ் பண்ணிகிட்டு இருக்க எங்கள் ரைஸ் மில் ஃபீல்டுக்கு பிகாஷாட் வந்து நல்ல அட்வைசபிளான மிஷின் தான், ஒன்றும் விஷயம் இல்லை, நல்லாவே இருக்குது. ஒரு 1 year பிஃபோர் வரைக்குமே மார்க்கெட்டில் இருந்த வெரைட்டியே வேறு. ஒயிட் பொன்னி, பிபிடி, 045 இந்த மாதிரி கொஞ்சம் அது ரைஸோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிக்காக இருக்கிறனால மெஷின் ஃபுல்லாக ரீசெண்டாக இப்போ ஒரு 2 yearsக்குள்ளார பார்த்தீங்கன்னா ரைஸோட வெரைட்டி மாறிடுச்சு. இப்போ பிபிடியோட பொன்னி ஓரளவுக்கு மார்க்கெட்டில் குறையுது, பிபிடி கொஞ்சம் குறையுது, ஆர்என்ஆர்னு ஒரு வெரைட்டி உள்ள வருது. ஸோ அதோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிறனால கஸ்டமர் சைட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தோன்னே ரைஸ் ரொம்ப மெலிசாக இருக்கனால சாப்பாடு நல்லா லென்த்து வரும். அதனால பார்க்கும் போதே கஸ்டமர் வந்து அதை செலக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா சாப்பாடும் நல்லா இருக்குது, நெட்டு போக்கு இருக்கனால ப்ரொடக்ஷன் ஃபுல்லாக இப்போ ஆர்என்ஆர் நோக்கி போயிட்டுருக்கு. டோட்டல் ஆல் ஓவர் தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா வெரைட்டி மாறிக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபுல்லாக இப்போ ரன்னிங் பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்என்ஆர் வந்துட்டோம். சரி, இப்போ நான் எக்ஸாட்டில் இருந்து இப்போ பிகோஷாட் ஏன் மாறினேன்னா அந்த ஆர்பிஜி கேமரா ஃபெசிலிட்டிஸ், அந்த ரிவர்ஸ் ஷாட்டிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு அந்தளவுக்கு இல்லாமல் இருந்துச்சு. ஆர்பிஜியில் போகும்போது கலர் அக்யூரேசி ஃபுல்லாக கரெக்டாக கேப்சர் பண்ணி ரிஜெக்ஷன் கொண்டு வர ஃபெசிலிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆர்பிஜி டெக்னாலஜியில் இருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது பார்த்தீங்கன்னா இப்போ பிகோஷாட்டுங்கிறதுக்கு நான் உள்ள போனேன். யூசர் ஃப்ரெண்ட்லி ஓகே. மிஷின் யூஸ் பண்ணுறது வந்து இப்போ இன்னைக்கு ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே எஜுகேட்டட் பர்சன் வெளில வந்துட்டாங்க. பட் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லா மில்லர்ஸோட சன்ஸு அவங்க இப்போ இன்றைக்கி உள்ள லேபர்ஸ் எல்லாமே டச் ஃபோன்லேருந்து எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூஸ் பண்ணுறது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும். மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா பழைய மிஷினோட இதுக்கு ஒன்றும் மெயின்டெனன்ஸ் ஒன்றும் அதிகம் இருக்கிற மாதிரி இல்லை. பழைய மிஷின்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பேசியஸில் இல்லாத இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் உங்களுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசியஸு, க்ளீனிங்க்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது, ஒன்றும் இஷ்யூ இல்லை. சர்வீஸ் ஓரியன்ட் பார்த்தீங்கன்னா இல்லை, எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கள்ளக்குறிச்சியில் ஆஃபீஸ் போட்டிருக்காங்க. எப்பயுமே அங்கே வந்து ஒரு 2-3 பேர் இருப்பாங்க. இப்போ அது சர்வீஸ்ன்னு நான் கூப்பிட்றேன்னா எனக்கு இப்போ வித்தின் ஒரு 1/2 hour to 1 hour இல்லை வேறு எங்கேயாவது ஒரு சைட்டில் இருக்கிறாங்கன்னா அங்கே ஒர்க் எப்படி முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. சீக்கிரம் உடனே வந்துடுவாங்க. உங்களுக்கு சர்வீஸ்க்கு வந்து எனக்கு இன்ன வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆரஞ்ச் ஷார்ட்டிங் மிஷின் சீனிவாசன் சார், ஜாகீர் சார் உங்களோட நியூ டெக்னாலஜி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நம்ம ஃபீல்டுக்கு கொண்டுட்டு வந்துகிட்டே இருக்கீங்க சார். 2002லேருந்து 2022 டில்னா உங்கள் ஆரஞ்ச் மிஷின் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரே காரணம் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட், அந்த நியூ டெக்னாலஜி. எந்த டெக்னாலஜி வந்தாலும் நம்மளுக்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுத்துட்றீங்க.
உங்களோட சர்வீஸ் அண்ட் சப்போர்ட் தான் சார் எங்களை இன்ன வரைக்கும் உங்கள் கூட பிஸ்னஸ் ஓரியன்டாக இன்ன வரைக்கும் லிங்க் பண்ணி வச்சிட்ருக்கு. தேங்க்யூ சார். கீப் ஆன் கோயிங். லவ் யூ சார்.